ஒரு மாபெரும் டெக் கம்பெனி போல வாடிக்கையாளர்களை தங்கள் சுற்றுச்சூழல் அமைப்புக்குள், அதாவது ஒரு எக்கோசிஸ்டம்குள்ள கொண்டு வந்து அவங்கள தொடர்ந்து பொருட்களை வாங்க வைக்கும் ஒரு மாஸ்டர் பிளான் பிசினஸ் மாடலை பத்தி சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? கண்டிப்பா. அது ஏதோ சிலிகான் வேலில இருக்கிற ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்னு தானே தோணும். ஆமா. ஆனா உண்மையிலே அது ஒரு டெக் கம்பெனி கிடையாது. தினமும் உங்க சமையலறையில அடுப்பன் மேல உட்கார்ந்து விசில் அடிச்சிட்டு இருக்கிற அந்த ஸ்டீல் பாத்திரம் தான் இந்த பிசினஸ் மாடலோட நாயகன் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமாம். தொடர்ந்து புதிய விஷயங்களை தேடி தேடி படிக்கிற உங்களுக்கு இன்னைக்கு நாம செய்ய போற இந்த ஆழமான அலசல் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்க போற தரவுகள் இந்தியாவோட ஒவ்வொரு சமையலறையிலையும் தசாப்தங்களா ஆதிக்கம் செலுத்தி வர்ற டிடிகே பிரஸ்டீஜ் லிமிடெட் நிறுவனத்துடையது. உண்மைதான். பல நேரங்கள்ல நம்ம கண் முன்னே இருக்கிற பிரம்மாண்டமான விஷயங்களை நம்ம ரொம்ப சாதாரணமா கடந்து போயிடுறோம். தினமும் கேட்குற அந்த குக்கர் விசில் சத்தத்துக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய ஒரு வியாபார மூலோபாயம் இருக்கும்னு பெரும்பாலான ஆட்கள் சிந்திப்பதே இல்ல. எக்ஸாக்ட்லி! 1950கள்ல ஒரே ஒரு பிரஷர் குக்கரை வச்சு தொடங்கின ஒரு கம்பெனி இன்னைக்கு 2500 கோடி ரூபாய்க்கும் மேலான விற்றுமுதல், அதாவது டர்ன் ஓவர் கொண்ட ஒரு சாம்ராஜ்யமா எப்படி மாறுச்சு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம அலச போறோம். அதுக்கான தரவுகள் தான் இப்ப நம்ம கையில இருக்கு இல்லையா? ஆமாம். நிறுவனத்தோட நிதி அறிக்கைகள், அவங்க பிசினஸ் மாடல் பத்தின பகுப்பாய்வுகள், அப்புறம் ரொம்ப முக்கியமா சமீபத்திய ஜிஎஸ்டி சீர்திருத்தத்துக்கு பிறகான அவங்களுடைய மிக நீண்ட விலைப்பட்டியல், அதாவது பிரைஸ் லிஸ்ட் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஒரு சாதாரண குக்கர் தயாரிக்கிற கம்பெனி இவ்ளோ பெரிய உயரத்தை எப்படி தொட்டது? இதோட ஆரம்பம் எங்க நடந்தது? இப்போ பாத்தீங்கன்னா இதோட தொடக்கம் 1955ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி அன்றைய மெட்ராஸ்ல, அதாவது இன்றைய சென்னையில டிடி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பெயர்ல உருவானது. ஆனா நாம இங்க கவனிக்க வேண்டியது அந்த காலகட்டத்தை தான். 50கள்ல, அதாவது சுதந்திரம் கிடைச்ச புதுசுல. ஆமா, அந்த 50கள்ல இந்திய சமையலறைகள் பெரும்பாலும் விறகடுப்புகளையும் மண் பானைகளையும் சாதாரண பித்தளை அல்லது அலுமினியம் பாத்திரங்களையும் நம்பிதான் இருந்துச்சு. பிரஷர் குக்கர் அப்படிங்கிறது அப்போ வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுற ஒரு ஆடம்பர பொருளா மட்டுமே இருந்தது. ஓ, அப்போ ஒரு சாமானிய மக்களுக்கான பொருளா அது இல்ல. கண்டிப்பா இல்ல. அந்த சமயத்துல உள்நாட்டிலேயே குக்கர்களை உற்பத்தி செய்ய முடிவெடுத்தது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப துணிச்சலான நகர்வு. ஆனா உங்களுக்கு அப்போ ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப சவால் ஒண்ணு முன்னாடி வந்து நின்னுச்சு. தொழில்நுட்ப சவால்னா, அதாவது ஒரு பாத்திரத்தை மூடி வச்சு சூடாக்குறதுல என்ன பெரிய தொழில்நுட்பம் தேவைப்பட போகுது? அப்படி நினைச்சுக்க முடியாது. பிரஷர் குக்கர் அப்படிங்கிறது அடிப்படையில அதிக அழுத்தத்தை உள்ள தேக்கி வைக்கிற ஒரு கருவி. அதை சரியா வடிவமைக்கல அப்படின்னா அதை சமையலறையில வெடிக்கக்கூடிய ஒரு சிறிய குண்டுக்கு சமம். அட கடவுளே! ஆமா இல்ல, அந்த அழுத்தம் தாங்கலன்னா பெரிய விபத்தாயிடுமே. எக்ஸாக்ட்லி. அந்த காலகட்டத்துல இந்தியாவுல அதற்கான பாதுகாப்பான உலோகவியல் தொழில்நுட்பமோ, அதாவது மெட்டலர்ஜியோ இல்ல துல்லியமான வால்வுகளை உருவாக்குற திறனோ பரவலா இல்ல. மக்கள் மத்தியில இத வாங்குறதுக்கே ஒரு பயம் இருந்தது. இந்த குக்கர் வெடிச்சிடுமோ அப்படிங்கிற பயம். ஆமா, அந்த பயத்தை போக்க தான் 1959ல இங்கிலாந்தை சேர்ந்த பிரஸ்டீஜ் குரூப் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட ஒரு தொழில்நுட்ப கூட்டணிய, ஒரு டெக்னிக்கல் டைப் அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஓஹோ, இப்ப புரியுது. அவங்க வெறும் அந்த பேரை மட்டும் வாங்கல, இங்கிலாந்து கம்பெனி மூலமா எப்படி ஒரு பாதுகாப்பான குக்கரை தயாரிக்கிறது அப்படிங்கிற அறிவையும் தரக்கட்டுப்பாட்டையும் அவங்க கத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. வாடிக்கையாளர்களுக்கு இது வெடிக்காது, ரொம்ப பாதுகாப்பானது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கத்தான் இந்த வெளிநாட்டு முத்திரை அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அருமையான ஸ்ட்ராட்டஜி. அந்த பாதுகாப்பு அப்படிங்கிற நம்பிக்கை தான் அவங்களுடைய அஸ்திவாரம். ஆனா அதுக்கப்புறம் எப்படி இவ்ளோ பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்தாங்க? பல தசாப்தங்களா அவங்க பிராந்திய அளவிலான விநியோக வலையமைப்பை மட்டுமே வச்சிருந்தாங்க. ஆனா 1994ல தான் அவங்க டிடிகே பிரஸ்டீஜ் லிமிடெட் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சு பங்குச்சந்தைகளான என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சில பட்டியலிடப்பட்டாங்க. ஒரு விநியோக நிறுவனமும் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா மாறியது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை தான். ஆனா அவங்க ஏன் பங்குச்சந்தைக்கு வரணும்? அது வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்தது. பங்குச்சந்தைக்கு வர்றது அப்படிங்கிறது வெறும் பெயர் மாற்றம் கிடையாது. அது மூலதனத்தை திரட்டுறதுக்கான ஒரு வழி. முதலீட்டாளர்கள் கிட்ட கிடைச்ச அந்த பெரிய தொகையை வச்சுக்கிட்டு தான் அவங்க தங்களோட சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த தொடங்கினாங்க. ஓ, அந்த பணத்தை வச்சுதான் பிசினஸ பெருசாக்குனாங்களா? ஆமா, இன்னைக்கு இந்தியா முழுவதும் பிரஸ்டீஜ், எக்ஸ்க்ளூசிவ் அப்புறம் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு 650க்கும் மேற்பட்ட பிரத்யேக ஷோரூம்களை அவங்க சொந்தமா வச்சிருக்காங்க. அப்படின்னா அதுக்கான விதை அந்த 94ல போடப்பட்டதுதான். இது கேட்கறதுக்கு அப்படியே ஆப்பிள் நிறுவனம் மாதிரி இருக்கு. முதல்ல ஒரு புரட்சிகரமான பொருளை, அதாவது மேக் இல்லைன்னா ஐபோன் மாதிரி இவங்க குக்கரை உருவாக்குனாங்க.
அப்புறம் அதை சுற்றி ஒரு மாபெரும் எக்கோசிஸ்டம் உருவாக்குறது போல இன்னைக்கு ஏர் ஃப்ரையர் வரைக்கும் வந்துட்டாங்க. ரொம்ப சரியான ஒப்பீடு. ஆனா அவங்க வெறும் பொருட்களை மட்டும் பெருக்கலாம், அவங்களுடைய உத்திகளும் ரொம்பவே ஸ்மார்ட்டானது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நம்ம கிட்ட இருக்கிற தரவுகளின்படி பாத்தீங்கன்னா கடந்த நிதியாண்டுல மட்டும் அவங்க 190க்கும் மேற்பட்ட புதிய மாடல்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா பார்த்தா 1000க்கும் மேற்பட்ட SKUs அவங்க கிட்ட இருக்கு. 1000 பொருட்கள். ஆனா இதுல ஒரு லாஜிக் இடிக்குதே. ஒரு கம்பெனி கிட்ட 1000 விதமான பொருட்கள் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்து இல்லையா? 1000 SKUs அப்படின்னா 1000 விதமான பொருட்கள் குடவுன்ல இருக்கணும். இது சரக்கு தேங்கி பணத்தை முடக்கிடாதா? சப்ளை செயின்ல ஒரு பெரிய சிக்கலை உருவாக்காதா? மேலோட்டமா பார்த்தா நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. இவ்வளவு பொருட்களை நிர்வகிக்கிறது ரொம்ப பெரிய சவால் தான். ஆனா இத அவங்க வாடிக்கையாளர்களை குழப்புறதுக்காகவோ இல்ல கண்மூடித்தனமா பொருட்களை உருவாக்குறதுக்காகவோ செய்யல. அப்புறம் பின்ன எதுக்கு இவ்வளவு பொருட்கள்? இத நீங்க வாடிக்கையாளரின் வாழ்க்கை சுழற்சி, அதாவது கஸ்டமர் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிற கோணத்துல பார்க்கணும். வாடிக்கையாளரின் வாழ்க்கை சுழற்சியா? ஒரு நிமிஷம், அத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். கண்டிப்பா. உதாரணமா, காலேஜ் முடிச்சுட்டு முதல் முறையா ஒரு நகரத்துக்கு வேலைக்கு போற ஒரு இளைஞரை எடுத்துக்குவோம். அவரு தங்கி சமைக்க ஒரு சிறிய பேன் தேவைப்படும். அவர் உடனே 3000 ரூபாய் கொடுத்து ஒரு பிரீமியம் பொருளை வாங்க மாட்டார் இல்லையா? ஆமாம், ஆரம்ப சம்பளத்துல அவ்வளவு செலவு பண்ண யோசிப்பாங்க. அதுக்காகவே நம்மகிட்ட உள்ள ஜிஎஸ்டி விலைப்பட்டியல்ல பாத்தீங்கன்னா 625 ரூபாய்க்கு ஜட்ஜ் எவ்ரிடே அப்படிங்கிற ஒரு நான்ஸ்டிக் தவா இருக்கு. அப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு அவருக்கு கல்யாணம் ஆகும்போது சற்று பெரிய சமையலறைக்கு மாறுவார். அப்போ பெரிய பாத்திரங்கள் தேவைப்படும். ஆமா, அப்போ அவர் பிரஸ்டீஜ் பிராண்டோட பிரீமியம் ரக ஸ்வச் ட்ரைப்ளை சீரீஸ் குக்கரை வாங்குவார். அதுக்கப்புறம் வாழ்க்கையில செட்டில் ஆகும்போது ஏர் ஃப்ரையர், காஃபி மேக்கர், சிம்னி அப்படின்னு வாங்குவார். வருமானம் வளர வளர வாடிக்கையாளரோட தேவைகளும் மாறும். வாவ், அருமையான விளக்கம். ஒரு மனுஷனோட 25 வயசுல இருந்து 60 வயசு வரையிலான சமையலறை தேவைகளை முழுமையா தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் வேறொரு கம்பெனி கடைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த 1000க்கும் மேற்பட்ட பொருட்கள். எக்ஸாக்ட்லி. அவங்க கஸ்டமரை வெளியவே போக விட மாட்டாங்க. ஆனா ஒரு நிமிஷம், இதுல நீங்க இன்னொரு பிராண்ட் பேரை குறிப்பிட்டீங்க. ஜட்ஜ் எவ்ரிடே அப்படின்னு சொன்னீங்க. டிடிகே பிரஸ்டீஜ் அப்படின்னாலே பிரஸ்டீஜ் பிராண்ட் தானே. அப்புறம் எதற்காக ஜட்ஜ் அப்படிங்கிற இன்னொரு பிராண்ட்? விலையை குறைச்சு பிரஸ்டீஜ் பேர்லயே விக்கலாமே. அதுதான் அவங்களுடைய மிகச்சிறந்த இரட்டை பிராண்ட் உத்தி, அதாவது டியூவல் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி. விலையை குறைச்சு பிரஸ்டீஜ் பேர்லயே வித்தா என்ன நடக்கும் தெரியுமா? நிறைய பேர் வாங்குவாங்க, சேல்ஸ் அதிகமாகும். சேல்ஸ் ஆகலாம், ஆனா பிரஸ்டீஜ் பிராண்ட் மேல உள்ள அந்த பிரீமியம் இமேஜ் அடிபட்டுடும். நகரங்கள்ல வசிக்கிற உயர் நடுத்தர வர்க்க மக்கள் என்ன நினைப்பாங்க? இது ஒரு சாதாரணமான பிராண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு வேற விலை உயர்ந்த பிராண்டுகளுக்கு மாறிடுவாங்க. ஓ, அப்ப பிராண்ட் வேல்யூ குறைஞ்சிடுன்னு சொல்றீங்க? ஆமா, அதனால தங்களோட பிரீமியம் மார்க்கெட்டை பாதுகாக்க அவங்களுக்கு ஒரு பிராண்ட் ஃபயர்வால் தேவைப்பட்டது. அதாவது 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட நகரங்கள்ல வாழும் பட்ஜெட் வாடிக்கையாளர்களையும் பிடிக்கணும், அதே சமயம் பிரீமியம் அந்தஸ்தையும் இழக்கக்கூடாது. அதுக்காகத்தான் ஜட்ஜ் அப்படிங்கிற அந்த பட்ஜெட் பிராண்ட களமிறக்கினாங்களா? 100% அதுதான் காரணம். இது உண்மையிலேயே மிக சிறந்த உத்தி. சரி, இந்த மூலோபாயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பேப்பர்ல பிளான் போடுறது சுலபம். ஆனா இது நிஜமாவே பணமா மாறுதா? இவங்களோட நிதி நிலவரம், அதாவது ஃபினான்ஷியல்ஸ் என்ன சொல்லுது? நிதி நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஆழமான அடித்தளம் கொண்ட ஒரு நிறுவனம். டிடி கிருஷ்ணமாச்சாரி அண்ட் கோ தலைமையிலான விளம்பரதாரர் குழு, அதாவது ப்ரொமோட்டர் குரூப் நிறுவனத்தோட 60.44% பங்குகளை தங்கவசம் வச்சிருக்காங்க. 60%க்கும் மேல? அது பெரிய விஷயமாச்சே. ஆமா, இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான தரவு ஒன்னு இருக்கு. ப்ரொமோட்டர் பிளெட்ஜிங் அப்படிங்கிறது அறவே இல்ல. அது நில். இருங்க, அதை கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்குவோம். தொடர்ந்து புது புது கான்செப்டுகளை கத்துக்கிற நம்ம நேயர்களுக்காக கேக்குறேன். இந்த ப்ரொமோட்டர் பிளெட்ஜிங் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்றேன். ஒரு கம்பெனியோட உரிமையாளர்கள் அல்லது ப்ரொமோட்டர்கள் தங்களுக்கு அவசரமா பணம் தேவைப்படும் போதோ இல்ல கம்பெனியை நடத்த பணப்பற்றாக்குறை ஏற்படும் போதோ தங்கள் வசம் உள்ள பங்குகளை பேங்க்ல அடமானம் வச்சு கடன் வாங்குவாங்க. இதுதான் ப்ரொமோட்டர் பிளெட்ஜிங். ஓ, ஷேர்ஸ் அடகு வச்சு கடன் வாங்குறது. ஆமா, அப்படி அடமானம் வைக்கப்பட்ட பங்குகளோட சதவீதம் அதிகமா இருந்தா அந்த நிறுவனம் ஏதோ ஒரு நிதி நெருக்கடியில சிக்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனா டிடிகே பிரஸ்டீஜ்ல இது 0. அதாவது அவங்க எந்த பங்கையும் அடமானம் வைக்கல. அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நிறுவனத்துக்கிட்ட சொந்த கால்ல நிற்கிற அளவுக்கு போதுமான பணம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா. இது அவங்க கையிருப்புல உள்ள அபரிமிதமான பணப்புழக்கத்தையும், அதாவது கேஷ் ஃப்ளோவையும் ஒரு ஸ்திரத்தன்மையும் காட்டுது.
அதோட Q2 ஃபினான்ஷியல் இயர் 26ல அவங்களுடைய நிகர லாபம் 22% அதிகரிச்சிருக்கு. அதாவது கடந்த ஆண்டோட இதே காலாண்டை விட இந்த ஆண்டு 22% இயர் ஆன் இயர் ஜம்ப் அப்படிங்கிற தரவும் நம்ம கிட்ட இருக்கு. ஆமா, அது ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி. ஆனா இது எப்படி சாத்தியமாகுது? வெறும் பாத்திரங்களை விற்று இவ்ளோ பெரிய லாப வரம்பை, அதாவது இவ்ளோ மார்ஜின் எடுக்க முடியுமா? நிச்சயமா எடுக்க முடியும். ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 35 முதல் 45% வரையிலான கிராஸ் மார்ஜின் இவங்களுக்கு கிடைக்குது. இந்த லாபம் எப்படி வருது அப்படிங்கறதுல தான் அவங்களோட தந்திரமே ஒளிஞ்சிருக்கு. எப்படி? என்ன ட்ரிக் யூஸ் பண்றாங்க? அவங்க பொங்கக்கிணறுகளே வெறும் இடைத்தரகர்கள் மூலமா மட்டும் விக்கிறதில்ல. நிறுவனத்துக்கு சொந்தமான 650 பிரத்யேக கடைகள் மூலமா நேரடியா விக்கும்போது இடையில எந்த கமிஷனும் போகாம முழு லாபமும் அவங்களுக்கே கிடைக்குது. ஓ, டைரக்ட் டு கஸ்டமர் மாதிரி. ஆமா, இது தவிர அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி காமர்ஸ் மூலமா மொத்த வருவாயில 15 முதல் 20% ஈட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதன் மூலமா 5 முதல் 7% வருவாய் வருது. இத கேக்கும்போது எனக்கு இன்னொரு பிசினஸ் மாடல் ஞாபகம் வருது. இப்போ இந்த பிரிண்டர் விக்கிற கம்பெனிகள் பாத்தீங்கன்னா, பிரிண்டரை ரொம்ப குறைந்த விலைக்கு வித்துட்டு அதுக்கான இங்க் கார்ட்ரிட்ஜ்களை பல வருஷங்களுக்கு அதிக விலைக்கு வித்து லாபம் சம்பாதிப்பாங்க இல்லையா? ஆமா, ரொம்ப பாப்புலரான மாடல் அது. அல்லது ரேசரை மலிவா வித்துட்டு பிளேடுகள்ல லாபம் பாக்குறது போல. அது போல இந்த குக்கர்களை வித்துட்டு இவங்க வேற எதிலாவது தொடர் வருமானம், அதாவது ரெக்கரிங் ரெவென்யூ பாக்குறாங்களா? எக்ஸாக்ட்லி, நீங்க சரியா அந்த புள்ளியை தொட்டுட்டீங்க. ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் அப்புறம் உதிரி பாகங்கள், அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் தான் அவங்களுக்கான அந்த தொடர் வருமானம். ஸ்பேர் பார்ட்ஸ்ல அவ்ளோ வருமானம் வருமா? கண்டிப்பா வரும். ஒரு குக்கர் வாங்கினா அது 10 வருஷம் உழைக்கும். ஆனா அதுக்கான ரப்பர் கேஸ்கெட், வெயிட் வால்வ், சேஃப்டி வால்வ், கைப்பிடிகள் இது எல்லாம் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ மாத்திக்கிட்டே தான் இருப்போம். ஆமா, கேஸ்கெட் லூஸ் ஆயிடுச்சுன்னா உடனே கடைக்கு போய் புதுசு வாங்குவோம். அதுதான் விஷயம். இது நிறுவனத்துக்கு சத்தமே இல்லாம ஒரு தொடர்ச்சியான வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு முறை வாடிக்கையாளரை உள்ள வந்துட்டா வாழ்நாள் முழுவதும் அந்த தொடர்பை துண்டிக்கவே முடியாது. பிரமாதம். இந்த இடத்துல நம்ம கிட்ட இருக்கிற அந்த நீல மாத ஜிஎஸ்டி விலைப்பட்டியலுக்கு வருவோம். திருத்தப்பட்ட ஜிஎஸ்டிக்கு பிறகான இந்த பிரைஸ் லிஸ்ட நான் இப்ப பாத்துட்டு இருக்கேன். இதுல நுகர்வோரோட மனவியல, அதாவது கன்சியூமர் சைக்காலஜிய அவங்க எப்படி துல்லியமா வாசிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அந்த லிஸ்ட்ல உங்களுக்கு அப்படி என்ன சுவாரஸ்யமா பட்டுச்சு? உதாரணமா பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கரோட விலை 1270 ரூபாயில ஆரம்பிக்குது. அதே பட்டியல்ல 20 லிட்டர் மணி சேவர் குக்கரோட விலை 8090 ரூபாய் வரைக்கும் போகுது. ஆமா, பெரிய ரேஞ்ச் இருக்கு. 1.5 லிட்டர் அப்படிங்கிறது தனியா வசிக்கிற ஒருத்தருக்கானது. 20 லிட்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய கூட்டு குடும்பம், அதாவது ஒரு சிறிய உணவகத்தோட தேவைக்கானது. எப்படி ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் அவங்க கவர் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அந்த விலைப்பட்டியல்ல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அது வெறும் அளவுகளோட பட்டியல் கிடையாது. அது ஒரு தொழில்நுட்ப மாற்றத்தோட ஆவணம் அப்படின்னே சொல்லலாம். தொழில்நுட்ப மாற்றமா? பாத்திரங்கள்ல என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது? முந்தைய காலங்கள்ல நம்ம வீடுகள்ல சாதாரண அலுமினிய குக்கர்கள் மட்டுமே இருந்தது இல்லையா? ஆனா இன்னைக்கு அவங்க ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு மாடலை முன்னிலைப்படுத்துறாங்க. ஆமா, ஸ்விட்ச் அப்படின்னா குக்கர்ல இருந்து தண்ணி வெளியே சிந்தாம இருக்கும்படி மூடியில பள்ளம் போல வடிவமைக்கப்பட்டிருக்கும் அந்த மாடல் தானே? அதேதான். இது ஒரு மிகச்சிறிய வடிவமைப்பு மாற்றம். அதாவது ஒரு சின்ன டிசைன் ட்வீக் போல தோணலாம். ஆனா பல 10 ஆண்டுகளா இந்திய சமையலறைகள்ல குக்கர்ல பருப்பு வேக வைக்கும்போது தண்ணி வெளியே சிந்தி அடுப்பு வீணாவது அப்படிங்கிறது இல்லத்தரசிகளுக்கு ஒரு பெரிய எரிச்சலூட்டும் பிரச்சனையாகவே இருந்துச்சு. உண்மைதான், அந்த அடுப்பை சுத்தம் பண்றதே ஒரு பெரிய வேலை. அந்த பெரிய பிரச்சனையை தீர்க்க அவங்க புண்டு வந்த அந்த சிறிய டிசைன் மாற்றம் தான் இந்த ஸ்விட்ச். வாடிக்கையாளரோட மிகச்சிறிய வலிய, அந்த பெயின் பாயிண்ட கூட பிசினஸா மாத்துற உத்தி இது. அது மட்டும் இல்ல, இந்த பட்டியல்ல ட்ரைப்ளே மற்றும் ஹார்ட் அனோடைஸ்டு போன்ற வார்த்தைகள் நிறையவே இருக்கு. பழைய அலுமினியம் போய் இப்ப வேற வகையான உலோகங்களுக்கு மாறிட்டாங்களா? இதோட பின்னணி என்ன? இப்போ பாத்தீங்கன்னா மக்கள் ஆரோக்கியம் அப்புறம் தரம் குறித்து அதிக விழிப்புணர்வோட இருக்காங்க. சாதாரண அலுமினியம் அதிக வெப்பத்துல தக்காளி மாதிரி அமிலத்தன்மை கொண்ட உணவுகளோட வினைபுரிய வாய்ப்பு இருக்கு. ஓ, கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுமா? ஆமா, அதனால ஹார்ட் ஆனடைஸ்ட், அதாவது கடினமாக்கப்பட்ட கீறல்கள் விழாத கருப்பு நிற பாத்திரங்களை கொண்டு வந்தாங்க. அடுத்து இந்த ட்ரைப்ளே. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்புறம் அலுமினியம் கலந்த ஒரு 3 அடுக்கு அமைப்பு. 3 லேயர் இருக்கும் அதன. ஆமா, இதுல சமைச்சா உணவு அடிப்பிடிக்காது, வெப்பமும் ரொம்ப சீரா பரவும். இது மட்டும் இல்ல,
ஒரு காலத்துல விறகடுப்புலோ அல்லது கேஸ் அடுப்புல மட்டுமே சமைக்கப்பட்ட பொருட்கள் இன்னைக்கு முழுவதும் இண்டக்ஷன் பேஸா மாறிடுச்சு. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள்ல இப்போ கேஸ் சிலிண்டருக்கு பதிலா இண்டக்ஷன் ஸ்டவ் பயன்பாடு ரொம்பவே அதிகரிச்சிடுச்சு. வாடிக்கையாளரோட சமையல் அறை எப்படி மாறுதோ அதுக்கேற்ப இவங்களோட பாத்திரங்களின் அடியும் மாறிடுச்சு. கஸ்டமர் என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை அப்படியே கொடுக்கறது. இந்த விலைப்பட்டியல்ல நான் கவனிச்ச இன்னொரு அட்டகாசமான டிசைன் அந்த கிளிப் ஆன் மாடல்கள். அத குக்கராகவும் பயன்படுத்தலாம், மூடி எடுத்துட்டு சாதாரண கடாயாகவும் பயன்படுத்தலாம். சமையலறையில இடம் குறைவா இருக்கிற இன்றைய நடுத்தர குடும்பங்களுக்கு இது நிஜமாவே ஒரு வரப்பிரசாதம். அதுதான் நுகர்வோர் நாடித் துடிப்பு பிடிக்கிறது அப்படிங்கிறது. மார்க்கெட்ல என்ன ட்ரெண்ட் ஓடுதோ அதை உடனடியா தங்களோட போர்ட்ஃபோலியோல சேர்த்துருவாங்க. இப்போ நிறைய புது ட்ரெண்ட்ஸ் வருதே, அதையும் பண்றாங்களா? கண்டிப்பா. சமீப காலமா செம்பு பாட்டில்கள், அதாவது காப்பர் பாட்டில்ஸ், இரும்பு செட்டிகள், காஸ்ட் அயர்ன் குக்கர் மாதிரி பழமையான சமையல் முறைகள் மேல மக்களுக்கு ஆர்வம் வந்த உடனே அதையும் ரொம்ப நவீன வடிவத்துல கொண்டு வந்துட்டாங்க. அருமா! இந்த ஆழமான அலசல் மூலமா ஒரு சாதாரண வீட்டு உபயோகப் பொருள் தயாரிக்கிற கம்பெனி வெறும் தரத்தையும் பாரம்பரியத்தையும் மட்டும் நம்பாம தொழில்நுட்பம், இரட்டை பிராண்ட் உத்தி, தொடர் வருமானம் அப்படின்னு எத்தனை விதமான வலைகளை பின்னி தன்னை சந்தையில தக்க வச்சுக்குது அப்படிங்கறத நீங்க, அதாவது நம்ம நேயர்கள் தெளிவா புரிஞ்சுகிட்டு இருப்பீங்க. ஆமாம், இவ்வளவு விஷயங்கள் பின்னாடி இருக்கு. அடுத்த 4 வருஷங்கள்ல மேலும் 30% புதிய கடைகளை திறக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட அடுத்த கட்ட திட்டமாவே இருக்கு. ஆனாலும் எந்த ஒரு சாம்ராஜ்யமா இருந்தாலும் சவால்கள் இல்லாம இல்ல. இப்போ இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. என்ன கேள்வி அது? இப்போதைக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் எனப்படும் சிறு குறுக்கடன் வழங்குறதுல ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறதா தரவுகள் சொல்லுது. கிராமப்புறங்கள்ல உள்ள சிறிய கடைகள் மற்றும் மக்கள் இந்த சிறு கடன்களை நம்பிதான் பொருட்களை வாங்குறாங்க. ஓ, அப்ப அதுல பிரச்சனை வந்தா சேல்ஸ் அடிபடுமே. ஆமா, இந்த மந்த நிலையால டயர் 2 மற்றும் டயர் 3 நகரங்களை குறிவச்சு அவங்க இறக்கிய அந்த ஜட்ஜ் பிராண்டோட விற்பனை சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறதா தெரியுது. இந்த கிராமப்புற பொருளாதார சவாலை அவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அது ஒரு மிகச்சிறந்த பாயிண்ட். அடித்தட்டு மக்களோட பொருளாதாரத்துல ஒரு சிறிய விரிசல் விழுந்தாலும் அது எப்படி ஒரு பிரம்மாண்டமான கம்பெனியோட பட்ஜெட் பிராண்ட பாதிக்குது அப்படிங்கிறது, பொருளாதாரம் ஒன்னோட ஒன்னு எப்படி பின்னி பணிஞ்சிருக்கு அப்படிங்கறத நமக்கு காட்டுது. கண்டிப்பா. கிராம் மூலமா நுகர்வோருக்கு நேரடியாக பொருட்களை விற்கிற டைரக்ட் டு கன்சியூமர் அப்படிங்கிற புதிய நவீன பிராண்டுகள் தினமும் முளைச்சிட்டே இருக்கு. அவங்க எந்த ஒரு பெரிய ஷோரூமும் இல்லாம கண்கவர் வடிவமைப்புகளையும் ஸ்மார்ட் பேக்கேஜிங்கையும் வச்சுக்கிட்டு நேரடியா உங்க வீடுகளுக்கே வர்றாங்க. ஆமா, இப்போ அதுதான் பெரிய காம்படிஷன். இந்த நிலையில 70 கால பாரம்பரியமோ 1000க்கும் மேற்பட்ட பொருட்களும் மட்டுமே டிடிகே பிரஸ்டீஜ எதிர்காலத்திலையும் அரியணையில அமர வைக்குமா? அல்லது நாளைய ஏஐ மற்றும் ஸ்மார்ட் சமையலறைகள் அவங்க இதுவரை கண்டிராத முற்றிலும் ஆப் மூலமா இயங்குற புதிய வகையான தொழில்நுட்பத்தை கோருமா? அது ஒரு மிகப்பெரிய டிரான்சிஷனா இருக்கும். ஒருவேளை உங்க அடுத்த குக்கரை உங்க மொபைல் போன் கட்டுப்படுத்துமா? அப்படி நடக்கும்போது காலையில உங்க சமையல் அறையில கேக்குற அந்த பாரம்பரிய விசில் சத்தம் இன்னும் எத்தனை வருஷங்களுக்கு அதே கம்பீரத்தோட ஒலிக்கும்? இத நீங்களே சற்று சிந்தித்து பாருங்க. மீண்டும் இது போல தரவுகளுக்குள் நடத்தும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திப்போம். மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இது மேலும் தகவல்களை பதிவேற்ற எங்களை உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.